அனுசரணை வழங்குவோர். காலநிலை எப்படி இருந்தாலும் கூரையில ரைனோ இருந்தா நாங்க எல்லாருமே சேஃப் தான். வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் தவறாது அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வுக்குட்படுத்த தீர்மானித்துள்ளதாக நீதியமைச்சர் அலி ஷப்ரி தெரிவிப்பு. சொகுசு வாகன இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகியுள்ளதாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களுக்கு வாழ்வாதார உதவித்தொகை வழங்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளிப்பு. கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 1027 பேர் கைது. நாட்டில் இன்று மேலும் 1633 பேருக்கு கொரோனா தொற்று. வறிய நாடுகளுக்கு 100 கோடி தடுப்பூசிகளை G7 நாடுகள் அளிக்கும் என பிரித்தானியா அறிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்த தீர்மானித்துள்ளதாக நீதியமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நீதி அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் மீதான விமர்சனங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பை மையப்படுத்தியே இந்த மீளாய்வு முன்னெடுக்கப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, வெளிவார அமைச்சு ஆகியன கூட்டாக இணைந்து பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்துவதற்காக செயல்பட்டு வருகின்றன. இந்த மீளாய்வை செய்வதற்காக நிபுணர்கள் அடங்கிய குழுவை நியமிப்பதற்குரிய அனுமதியை அமைச்சரவையிடமிருந்து பெற வேண்டியுள்ளது. இதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை முதலில் தயார் செய்வதற்கு நீதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, வெளிவார அமைச்சு ஆகியவை இடையில் இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் எதிர்வரும் காலப்பகுதியில் விரைந்து முன்னெடுக்கப்படும் என நீதி அமைச்சர் அல் ஷப்ரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர். சூப்பர் என்பது சும்மா இல்லை. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,20,556 அதிகரித்துள்ளது. நாட்டில் இன்று மேலும் 1633 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் எனவும் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2426 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனால் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,86,516 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இதுவரை 2073 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனை அடுத்து குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 31,667 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சொகுசு வாகன இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 227 அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்யும் விவகாரம் சர்ச்சைக்குரியதாக உள்ள நிலையில் மற்றொரு சர்ச்சைக்குரிய விடயம் அம்பலமாகியுள்ளது. இந்த 227 வாகனங்களுக்குமான கொடுப்பனவாகிய 18 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொடர்பிலான திறந்த கடன் பத்திரமானது வாகன இறக்குமதிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளிக்க முன்னரே தயார் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜேவிபியின் தலைவரான அன்ரோகுமார் திசாநாயக்க கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். නැවතත් මන්ත්‍රීවරුන් සඳහා සුකෝබ්බෝගි වාහන ආනයනය කිරීම පිළිබඳව ප්‍රශ්නය කරලියට ඇවිල්ලා තිබෙනවා. இந்த 227 வாகனங்களுக்குமான கொடுப்பனவாகிய 18 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொடர்பிலான திறந்த கடன் பத்திரமானது வாகன இறக்குமதிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளிக்க முன்னரே தயார் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேவிபியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்திருந்தார். இதற்கமைய கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி குறித்த கடன் பத்திரம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த மே மாதம் 18ஆம் தேதியே அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பொருளாதார சரிவு, மக்களின் ஜீவனோபாய நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கம் இவ்வாறு வாகன இறக்குமதியை செய்திருப்பதன் ஊடாக மிக பாரிய ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் விலை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனை காரணம் காட்டி சாதாரண மக்களுக்கான வாகனங்களின் இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றின் இறக்குமதிகளும் ரத்து செய்யப்பட்டன. இலங்கையின் அந்நிய செலாவணி இவ்வாறான வாகன இறக்குமதிகளின் ஊடாக வெளிநாடுகளுக்கு செல்லும் என்ற காரணத்தினால் அவை ரத்து செய்யப்பட்டன. வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் இறக்குமதியும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. வாசனை திரவியங்கள், தானியங்கள், மஞ்சள் போன்றவற்றின் இறக்குமதியும் மட்டுப்படுத்தப்பட்டன. இந்த டாலர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக அரசாங்கம் சர்வதேச நாடுகள் மற்றும் நிறுவனங்களிடம் யாசகம் செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்ட நிலையில் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு சமையல் எரிவாயு நிறுவனர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட கடற்பகுதியில் முறையான ஆய்விற்கு பின்னர் விரைவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுள்ள பாணாந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பகுதியில் முறையான ஆய்விற்கு பின்னர் விரைவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பில் அரபி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல், மீன்வளம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தி கப்பல் தீயினால் ஏற்பட்ட சேதங்களை முழுமையாக மதிப்பிடவும் சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திடமிருந்து முழு இழப்பீட்டை பெறுவதற்கும் கப்பலை வெளியேற்றுவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் பிரதமர் அறிவுறுத்தினார். சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் சட்ட அதிபர் திணைக்களத்தின் தலைமையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அறிவித்தார். கோவிட் தொற்று நிலைமை காரணமாக குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவை கப்பல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்தினருக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என பிரதமர் இதன்போது தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, மஹிந்த அமரவீர, ரோஹித அபேகுணவர்த்தன, அல் ஷப்ரி, ராஜாங்க அமைச்சர்களான காஞ்சனா விஜயசேகர, நாலக்க கொடகேவா மற்றும் பிரதமரின் செயலாளர் காமினி ஷரத், சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னம், கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுகேதன, சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ஸ்ரீனிமல் பிரேரா, துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ஜூடிசி ஜால், இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் தயார் ரட்நாயக்க, தேசிய சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷினி லகந்தபுர, மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீபாலா அமர்சிங்க உள்ளிட்ட அரச நிறுவனங்கள் பலவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களுக்கு வாழ்வாதார உதவித்தொகை வழங்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களுக்கான முதற்கட்ட வாழ்வாதார உதவித்தொகை உடனடியாக வழங்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதி அளித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் தீக்கிரியான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் தொடர்பாக நீர்கொழும்பு பிரதேச மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு மாநகர சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கப்பல் விபத்தினால் தாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளை எடுத்துரைத்த நீர்கொழும்பு கடற்றொழிலாளர்கள் தமக்கு தற்போது ஏற்பட்டுள்ள வாழ்வாதார பாதிப்புகளுக்கு அரசாங்கம் நஷ்டஈட்டை அல்லது நிதி நிவாரணங்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். கப்பல் விபத்து மாத்திரமன்றி கொரோனா பரவல் காரணமாகவும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் எரிபொருளின் விலையேற்றம் மேலதிக சுமையாக அமைந்திருப்பதாகவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்தனர்.
அத்துடன் அண்மை காலமாக சந்தைக்கு வருகின்ற விலைகளின் தரம் தொடர்பாக அதிருப்தி வெளியிட்ட கடற்றொழிலாளர்கள் தரமான விலைகள் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சு அவதானம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். தமது தொழில் நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை கடலை நம்பி வாழும் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 10,000 குடும்பங்களின் எதிர்காலம் தொடர்பாக தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டும் எனவும் கடற்றொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த சந்திப்பில் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சனா விஜயசேகர, நீர்கொழும்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் பெருந்திருக்கல் ராஜாங்க அமைச்சருமான நிமல்லான்சா, கடற்றொழில் அமைச்சின் செயலாளர், திணைக்கள பணிப்பாளர்கள், அமைச்சரின் செயலாளர்கள் மற்றும் சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்றனர். இதன்போது அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமான நீர்கொழும்பில் விசேடமாக கடற்றொழில் அமைச்சின் அலுவலகம் ஒன்றை ஏற்படுத்தவும், அந்த அலுவலகத்தின் ஊடாக கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள், முறைப்பாடுகள் என்பவற்றுக்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் பிடிக்கப்படும் மீன்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி உறுதிப்படுத்துவதுடன் சந்தை வாய்ப்பு சீராகும் வரை அந்த மீன்களை மீன்பிடி திணைக்களமே கொள்வனவு செய்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, கடற்றொழிலாளர்கள் மாத்திரமன்றி கருவாடு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களும் வாழ்வாதார பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவர்களுக்கான நஷ்டஈட்டை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் உறுதியளிக்கப்பட்ட முதற்கட்ட வாழ்வாதார உதவித்தொகையை அடுத்த சில நாட்களுக்குள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும், முழுமையான பாதிப்புகளுக்கான உதவிகள் கட்டம் கட்டமாக விரைந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்த அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, எரிபொருள் விலையேற்றம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடி நியாயமான தீர்வு பெற்றுத் தரப்படும் என உறுதியளித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 1027 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திற்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் 14 பகுதிகளில் நேற்று வீதி தடைகளை ஏற்படுத்தி 3000க்கும் மேற்பட்டோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் ஐத் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்போது 3000 பேர் பயணித்த 1024 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மாகாண எல்லைகளை மீறி பயணித்த 91 பேர் வாகனங்களுடன் திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 1027 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 30,042 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம பகுதியில் ட்ரோன் கமராக்கள் மூலம் நேற்று நடாத்தப்பட்ட கண்காணிப்பின் போது தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத்ரோகன குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியவளை வெற்றாப்பளை வீதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி வீதியில் பயணித்த புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 4 பேர் முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பயண கட்டுப்பாடு காலத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் இருந்து வெற்றாப்பளை சென்ற புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த 2 மற்றும் வெற்றாப்பளையைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டு முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட உள்ளதாக முள்ளியவளை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் விசேட கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஏறாவூர் பிரதேசத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி 8 பேர் மரணமடைந்துள்ள நிலையில் விசேட கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஏறாவூர் பிரதேசத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஒரே நாளில் 30க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பிரதேசத்தின் ஒரு பகுதி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறுபவர்கள் மற்றும் சுகாதார விதிமுறைகளை மீறுபவர்களை கண்டறியும் வகையில் படையினரும் போலீசாரும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஏறாவூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக வைத்திய அதிகாரி ஷாப்ரா பஷீம் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று அதிகரித்த நிலையிலேயே காணப்படுகின்றது. பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என மாவட்ட அரசு அதிபர் கானா மகேஷன் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ் மாவட்ட கொரோனா நிலைமை தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்பொழுது இந்த கொரோனா தொற்று நிலைமை சற்று குறைந்த பாடாக இல்லை, சற்று அதிகரித்திருக்கின்றது. நேற்றைய தினம் எங்களுக்கு நேற்று மாலை 4:30 அளவில் கிடைத்த PCR பரிசோதனைகளின்படி 139 நபர்களுக்கு அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டது. நேற்று இரவு மற்றும் இன்று காலையில் எங்களுக்கு கிடைத்த PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளின்படி தற்பொழுது 19 நபர்களுக்கு மேலும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே மொத்தமாக 5 கிராம பகுதிகளை நாங்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருந்தோம். தற்பொழுது அந்த ஏற்கனவே தனிமைப்படுத்தியிருந்த இடங்களிலே 6 கிராம கூறுகளை நாங்கள் தனிமைப்படுத்தியிருந்தோம். அதிலே 3 கிராம கூறுகள் விடுவிக்கப்பட்டு விட்டன. 2 தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவிலும் 1 காரநகர் பிரதேச செயலக பிரிவிலும் அந்த விடுவிக்கப்பட்டு விட்டன. நல்லூர் மற்றும் உடுவில் பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற 2 கிராம கூறுகள் மாத்திரம் தற்பொழுது
தொடர்ந்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தொற்று நிலைமை சற்று அதிகரித்து செல்லும் போக்கை காட்டுகின்றதை தவிர குறைந்த பாடாக இல்லை. ஆகவே பொதுமக்கள் மிகவும் கவனமாக இந்த கட்டத்தை அவர்கள் இந்த சுகாதார வழிமுறைகளை பேணி நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாட்டில் இதுவரை 21,99,504 பேருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 21,99,504 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 42,569 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை 12,09,276 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 45,580 பேருக்கு போடப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் 184 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை 3,55,177 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாகவும் 64,986 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் போடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 40 பேர் ஒவ்வாமை காரணமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் மருந்தகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தடுப்பூசி வழங்கப்படவில்லையாயின் மருந்தகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என தனியார் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஊடக செயலாளர் ஷிதத் சுரங்க எச்சரித்துள்ளார். மருந்தகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு அமலில் உள்ள காலப்பகுதியிலும் மருந்தகங்களை திறந்து மக்களுக்காக பணியாற்றி வரும் ஊழியர்கள் குறித்து சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும். இவ்விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடிய போதிலும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. கொரோனா வைரஸ் தொற்றினால் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளர் உயிரிழந்துள்ளார் என்றும் தனியார் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஊடக செயலாளர் ஷிதத் சுரங்க மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தடுப்புக்கான தடுப்பூசி ஏற்றும் பணி நுவரெலியா மாவட்டத்தில் இன்று 4வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதன்படி ஹொட்டகலை மற்றும் ஹெட்டன் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. ஹொட்டகலை மற்றும் ஹெட்டன் ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகளவு இனம் காணப்பட்ட கிராம சேவர் பிரிவுகளுக்கு சுகாதார அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கியிருந்தனர். மட்டக்களப்பில் 5வது நாளாக தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம், தாண்டவன்வெளி ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாரதிபுரம் அருணோதயா வித்தியாலயம் தாண்டவன்வெளி YMCA மண்டபத்தில் இடம்பெற்றது. காத்தாங்குடி மத்திய மகா வித்தியாலய தேசிய பாடசாலை மண்டபத்தில் இன்று தடுப்பூசி போடும் பணிகள் இடம்பெற்றது. இதன்போது புதிய காத்தாங்குடி 167, கலிபி 167C மேல் மாகாணத்தில் அஸ்ட்ராசெனகா முதலாவது தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி எப்போது கிடைக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் இதனை தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் அஸ்ட்ராசெனகா முதலாவது தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி எப்போது கிடைக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் அஸ்ட்ராசெனகா முதலாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி எப்பொழுது கிடைக்கும்,
ஏனென்று சொன்னால் 12 வாரங்களுக்கு பிறகு இந்த 2வது தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை சொல்கிறது. இந்த நாட்டிடமிருந்து கேட்டிருக்கின்றோம், அந்த நாட்டிடம் உதவி பெறுகின்றோம் என்று. எனவே இந்த AstraZeneca முதல் டோஸ் பெற்றவர்களுக்கு அரசாங்கம் கூறுகின்ற உத்தியோகபூர்வமான பதில் என்ன? அவர்களுக்கு 2வது டோஸ் கொடுப்பார்களா அல்லது மாற்று நடவடிக்கைகள் ஏதாவது முன்னெடுக்கிறார்களா என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மாநகரை அண்மித்த பகுதிகளில் 1வது டோஸை பெற்றுக்கொண்டவர்கள் 2வது தடுப்பூசி பெற்றுக்கொள்வது எவ்வாறென்று ஒரு அங்கலாய்த்த வண்ணம் இருக்கிறார்கள். 2வது விடயம், அரசாங்கம் மிக பிரச்சாரப்படுத்தியது இந்த பயண முடக்கம் காலப்பகுதியிலே 5000 ரூபாய் கொடுப்பனவை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றோம் என்று. ஆனால் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் சொல்கிறார்கள், சமுர்த்தி பெறுபவர்கள், முதியோர் கொடுப்பனவு பெறுபவர்கள் அல்லது வேறு கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த 5000 ரூபாய் கிடைக்கக்கூடிய உரித்துடையவர்களாக இருக்கிறார்கள் என்று. அப்படி என்று சொன்னால் இந்த சமுர்த்தி கொடுப்பனவிலே ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சமுர்த்தி தெரிவு கூட சில இடங்களில் முறையாக இடம்பெறவில்லை. அவர்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இவ்வாறு தொழில்களை இழந்து அன்றாட வருமானம் இல்லாமல் உணவுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு 5000 ரூபாய் பணத்தை அரசாங்கம் கொடுக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு தேவைப்பாடான மருத்துவ இயந்திர உபகரணங்கள் தொடர்பாக வைத்திய அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இன்று வைத்திய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கொழும்பு மொரட்டுவ மருத்துவக் கல்லூரியில் 93ஆம் வருட பொறியியல் துறை கல்வி பயின்று தற்போது ஆஸ்திரேலியா நாட்டில் வாழ்கின்றவர்களின் நன்கொடையாக 1.85 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் அநேக நோயாளிகள் அட்மிட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் ஆக்சிஜன் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக 93வது பேட்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ சிலோன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்க்கு ஊடாக இந்த ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் தெரப்பி மெஷினை எங்களது வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக தந்துள்ளது. இது இங்கு ஆக்சிஜன் தேவைப்படும் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இதை வழங்கிய 93வது பேட்ச் மொரட்டுவ யூனிவர்சிட்டி அவர்களுக்கு எங்களது வைத்தியசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். யாழ்ப்பாண பிரதேச செயலாளரின் ஏற்பாட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உலருணவு பொதி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கோட்டடி J81 கிராம அலுவலர் பிரிவில் யாழ்ப்பாணம் வணிகக் கழகத்தினால் 30 உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. சந்நிதியான ஆச்சிரமத்தினால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. விசுவமடு மேற்கு, நெத்தலியாறு மற்றும் விசுவமடு கிழக்கு, தொட்டியடி ஆகிய கிராம சபை பிரிவுகளில் சுமார் 100 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பயணக்கட்டுப்பாட்டால் நுவரெலியா மாவட்டத்தில் மரக்கறி செய்கையாளர்கள், வீட்டுத்தோட்ட செய்கையாளர்கள் விற்பனைக்காக வளர்க்கப்படும் பூக்களை உற்பத்தி செய்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களது நாளாந்த வருமானத்தையும் இழந்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த அசாதாரண காலப்பகுதியில் பொது வைபவங்கள் மற்றும் வீட்டு வைபவங்கள், ஆலய வைபவங்கள் போன்றவை தடைப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் குறித்த வைபவங்களை நம்பி தமது ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வரும் நுவரெலியா மாவட்ட மலைச்செய்கையாளர்கள் சொல்லினா துயரங்களுக்கு ஆளாகியுள்ளனர். செடியிலிருந்து உரிய காலப்பகுதியில் பூக்களை அகற்ற முடியாதால் மழையால் பழுதாகியும் உதிர்ந்தும் கொட்டும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் நுவரெலியா மாவட்டத்தில் மலர்செய்கை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் தமது ஜீவனோபாய வாழ்க்கை வருமானத்தை இழந்துள்ள நிலையில் பாரிய பொருளாதார சிக்கலுக்கும் மலர்கள் வளர்ப்புக்காக செய்த செலவுகளையும் ஈடுகட்ட முடியாது கடன் சுமைகளுக்கும் ஆளாகியுள்ளனர். நுவரெலியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஹக்கலை, மீப்பிலிமான, சாந்திபுர, டோபாஸ், பிளாக்பூல், லபுக்கலை போன்ற பிரதேசங்களில் விலையுயர்ந்த பூக்கள் வளர்ப்பாளர்கள் மற்றும் பூக்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்வோர் இவ்வாறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. பூச்செடி வளர்ப்பாளர்களின் வாழ்வாதார பாதிப்புகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் விவசாயம் மற்றும் சுயதொழில் துறை அமைச்சுக்கள் இவ்விடயம் தொடர்பில் கவனமெடுத்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க நுவரெலியா மாவட்ட செயலகம் முன்வர வேண்டும் என பூ உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவில் உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. கிரான், கோரக்கல்லிமடு, சந்தி வெளி, முரக்கொட்டாஞ்சேனை ஆகிய கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன.
என்றும் சிவானந்தியன் என்னும் பெயரில் மட்டக்களப்பு சிவானந்தா பாடசாலையின் 2015ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களின் ஏற்பாட்டிலும் நிதி அனுசரணையிலும் வறுமையின் கீழ் வாழும் மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் இன்று காலை முதல் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் மயிலவெட்டுவான் 60 குடும்பங்களுக்கும் கல்லடி முதலைக்குடா கொக்கட்டிச்சோலை களுவங்கேணி பகுதியில் மொத்தமாக 100 குடும்பங்களுக்கு தலா 3000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. வவுனியாவில் ஆடை தொழிற்சாலை பேருந்து மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா முருகனூர் பகுதியில் ஆடை தொழிற்சாலைக்கு ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது தாக்குதல் மேற்கொண்ட இளைஞர் குழு ஒன்று தப்பி சென்றுள்ளது. முருகனூர் பகுதியில் இன்று காலை 7 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிதம்பரபுரம் ஆச்சிபுரம் பகுதியிலிருந்து வவுனியா ராசேந்திரகுளம் ஆடை தொழிற்சாலை நோக்கி 28 ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் மீது முருகனூர் விவசாய பண்ணை அருகே முகம்களை மறைத்தவாறு நின்ற இளைஞர் குழுவினர் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். கல்வீச்சு தாக்குதலை அடுத்து பேருந்தினை சாரதி நிறுத்திய போது பேருந்தினுள் புகுந்த இளைஞர் குழுவினர் சாரதி மீதும் தாக்குதல் மேற்கொண்டு அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். பேருந்தின் கண்ணாடிகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஊழியர்கள் எவருக்கும் காயங்கள் எவையும் ஏற்படவில்லை. ஆடை தொழிற்சாலையினால் கொரோனா தொற்று பரவுவதாக வடமாகாணத்தின் பல பகுதிகளில் எதிர்ப்புகள் வெளியாகி வருகின்ற நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வேலை முடித்து வீடு திரும்பிய உத்தியோகஸ்தர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் கொள்ளை கும்பல் ஒன்றினால் பறித்து செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வேலை முடித்து வீடு திரும்பிய சுகாதார திணைக்கள உத்தியோகஸ்தர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் கொள்ளை கும்பல் ஒன்றினால் பறித்து செல்லப்பட்டுள்ளது. கோப்பாய் ராசபாதை வீதியில் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் பட்டதாரி பயிலுனராக கடமையாற்றும் உத்தியோகஸ்தர் தனது அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிய போது ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் வழிமறித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளை நிறுத்திய அவரிடம் கதைக்க முற்பட்டு பாசாங்கு காண்பித்த கொள்ளையர்கள் அவரை தள்ளிவிட்டு மோட்டார் சைக்கிளை பறித்துக் கொண்டு தப்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவில் பங்கேற்க வெளிமாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழா எதிர்வரும் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக திருவிழாவிற்கு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வருகை தர அனுமதி இல்லை என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். மன்னார் ஆயர் இல்லத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வருடம் மருதமடு அன்னையின் திருவிழா ஆடி மாதம் 2ஆம் தேதி இடம்பெறும். இவ்வருடம் எமக்கு சுகாதார அதிகாரிகளினால் கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாட்டுகளுடன் இதை நடத்த வேண்டியுள்ளது. எனவேதான் இம்முறை யாத்திரியர்கள் பக்தர்கள் இந்த மருதமடு அன்னையின் ஆடி மாத 2ஆம் தேதி திருவிழாவுக்கு மன்னார் மறை மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து வர அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் அதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். பக்தர்கள் வழமையாக ஆயிரக்கணக்காக இந்த திருவிழாவுக்கு வந்து மருதமடு அன்னையை பரிந்துரைக்க கேட்டுச் செல்வார்கள். ஆனால் இவ்வருடம் இந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக இந்நாட்டிலே இருக்கக்கூடிய அச்சுறுத்தலின் மத்தியில் பல கட்டுப்பாட்டுகள் அரசாங்க அதிகாரிகள் வழியாகவும் சுகாதார அதிகாரிகள் வழியாகவும் எமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் ஜூன் மாதம் ஆனி மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்தை நடாத்துவோம். அதைத் தொடர்ந்து நவநாட்களும்
நடாத்தப்படும். ஆனால் இவ்வழிபாட்டுகளுக்கு 15 பேர் மாத்திரமே கலந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஆடி மாதம் 2ஆம் தேதி காலை திருப்பலி திருத்தலத்தின் முன்பக்கத்திலிருந்து, கோயிலுக்கு முன்பக்கத்தில் இருக்கும் இடத்திலிருந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். திருச்சொரூப ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். ஆனால் நாங்கள் அதிகமான திருப்பலிகளை நடாத்தினாலும் ஒவ்வொரு திருப்பலிக்கும் ஆகக்கூடினால் 30 பேர் மாத்திரமே பங்கு கொள்ளலாம் என்று எங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினால் வெளியே இருந்து வருபவர்கள் மடு ரோட் சந்தியிலேயே ஆன்டிஜன் டெஸ்ட் செய்துதான் உள்வர வேண்டும். அங்கே நாங்கள் திருவிழா திருப்பலி காலையில் நடாத்தும் வேளையில் அதை நாங்கள் தொலைக்காட்சியினூடாக கொடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அப்படியான தொலைக்காட்சி ஒளிபரப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருப்பலியை தொடர்ந்து வேறு 5 திருப்பலிகள் அன்றைய தினம் இடம்பெறும். அதற்கு மன்னார் மறை மாவட்டத்திலே வெவ்வேறு மறைக்கோட்டங்களிலிருந்து மக்களை அழைத்து வருவார்கள். ஆகையினால் இந்த கட்டுப்பாட்டுக்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மருதமடு அன்னைக்கு இவரிடம் விசேடமாக மன்றாடி கேட்போம். அவருடைய வலிமையுள்ள பரிந்துரையினால் இந்த கொள்ளை நோய் முற்றுமுழுதாக எம்மிடம் இருந்து ஒழிக்கப்பட்டு நாங்கள் இந்த நாட்டிலே விடுதலை பெற்ற மக்களாக மீண்டும் எமது வளமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக இருக்க எமக்கு மருதமடு அன்னை இறைவனிடமிருந்து அந்த அவசியமான அருள்களை பெற்றுத்தர வேண்டுமென்று மன்றாடுவோம். திருகோணமலை இலுப்பைக்குளம் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் கிரவல் அகழ்வை உடன் அமுலாகும் வகையில் தற்காலிகமாக நிறுத்துமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை இலுப்பைக்குளம் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் கிரவல் அகழ்வை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை உடன் அமுலாகும் வகையில் தற்காலிகமாக நிறுத்துமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் ஷமன் தர்ஷன பாண்டிக்கோரள உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் கிரவல் அகழ்வு காரணமாக சுற்றாடல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை அடுத்து களவிஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட அரசாங்க அதிபர் குறித்த உத்தரவை பிறப்பித்தார். உடனடியாக இப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் கிரவல் அகழ்வை பரிசீலிக்க குழு ஒன்றை அமைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை அது தொடர்பான முடிவை உரிய தரப்பினருக்கு வழங்குவதாகவும் அதுவரை கிரவல் அகழ்வை நிறுத்துமாறும் உத்தரவிட்ட அரசாங்க அதிபர் முடிவுகளின் அடிப்படையில் உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இக்கள விஜயத்தில் அரசாங்க அதிபருடன் மாவட்ட காணி பயன்பாட்டு பிரிவின் உதவி பணிப்பாளர் MS கிருஷாந்தி, ஏனைய திணைக்கள உத்தியோகஸ்தர்கள், போலீஸ் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட கிரவல் அனுமதி பத்திரதாரர்கள் கலந்து கொண்டனர். அத்தியாவசிய உணவுப் பொருள் கையிருப்பை உறுதிப்படுத்த கோரும் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அரிசி, சீனி, பால்மா மற்றும் சோளம் என்பவற்றின் கையிருப்பை உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்கள் உள்ளிட்டோர் 7 நாட்களுக்குள் நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவிக்க அறிவுறுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருந்தார். மறைத்து வைக்கப்பட்டுள்ள அரிசி மற்றும் நெல்லை வெளியில் கொண்டு வருவதற்காக இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் விசேடமாக வெளியிடப்பட்டுள்ளது.
நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மற்றும் அவர்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எப்போதும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் திறக்கும் போது பிள்ளைகளின் நோய்கள் மற்றும் பிரச்சினைகளை கண்டறிய குழந்தை மருத்துவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கல்வி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நேற்று பிற்பகல் பாடசாலைகளை மீள ஆரம்பித்தல் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தி அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆலோசனையை வழங்கினார். கொரோனா தொற்று நிலைமை கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் கட்டம் கட்டமாக பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஆசிரியர்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை சுகாதார அமைச்சின் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என தெரிவித்தார். கலந்துரையாடலில் பங்கேற்ற குழந்தை மருத்துவர்கள் சங்க பிரதிநிதிகள் பாடசாலைகளை மீள திறக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு தமது சங்கத்தின் ஆதரவை கல்வி வலய மட்டத்தில் பெற்றுக் கொடுக்க முடியும் என பிரதமர் முன்னிலையில் தெரிவித்தனர். அதற்கமைய நாடு முழுவதும் உள்ள 99 கல்வி வலயங்களுக்கும் தமது சங்கத்தின் சார்பில் பிரதிநிதிகளை பெயரிட்டு குறித்த நடவடிக்கையை முறையாக முன்னெடுப்பதாக சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான தடுப்பூசி திட்டம் செயற்படுத்தப்படின் தரம் 11 மற்றும் தரம் 13 மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா வலியுறுத்தினார். இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு சுமார் 2,79,000 ஆசிரியர்கள் மற்றும் சுமார் 3 லட்சம் கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு தடுப்பூசி வழங்குவதன் முக்கியத்துவம் தொடர்பில் கபில பெரேரா சுட்டிக்காட்டினார். நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மற்றும் அவர்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எப்போதும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். பாடசாலைகளை ஆரம்பிக்கும் போது மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பான முறையில் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுவது தொடர்பான வேலை திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் எனவும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு பிரதமரின் பாரியார் திருமதி ஸ்ராந்தி ராஜபக்ஷ பெற்றுக் கொடுத்த ஒத்துழைப்பு தொடர்பில் குழந்தை மருத்துவர்களின் சங்கம் நன்றி தெரிவித்தது. இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், பிரதமரின் செயலாளர் காமினி ஷென்ரத், கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா, பாடசாலை நடவடிக்கைகளுக்கான மேலதிக செயலாளர் LMD தர்மசேன, பாடசாலை சுகாதார பிரிவு பணிப்பாளர் காமினி குணரட்ன, மருத்துவர்களான DLP சோமதுங்க, மகேந்திர ஆனோல்ட், ஷாமன் ரஜீந்திர ரஜித், சுரந்த பெரேரா, ஷனத் லமா பதுஷூரி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் ஆடை தொழில்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் நாட்டில் உற்பத்தி தொழில்துறை மற்றும் ஆடை தொழில்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் திலக் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். எனவே உற்பத்தி தொழில்துறை ஆடை தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சுகாதார அமைச்சின் பொது சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றி நடக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் உற்பத்தி மற்றும் ஆடை தொழில்துறையின் பிரதானிகள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆடை தொழிற்சாலைகளில் இனம் காணப்படும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடையவில்லை. தடுப்பூசி பெற்றவர்கள் இருப்பின் அவர்கள் தொடர்பிலும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தடுப்பூசி பெற்றவர்களுக்கூடாகவும் கொரோனா வைரஸ் பரவும் என்பதை கருத்தில் கொண்டு செயற்படுமாறு சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் எச்சரித்துள்ளார். அதேபோன்று தொழிற்சாலைகளில் ஏற்கனவே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டவர்கள் இருப்பின் அவர்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். அத்துடன் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட நபர் ஒருவரை நியமிக்குமாறும் குறித்த நபர் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் சகல விவரங்களையும் சேகரித்து வைத்திருப்பது அவசியம் என்றும் சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்கள் 4வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா தமிழ்நாடு திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்கள் உள்ளிட்டவர்கள் இன்று 4வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசாரணை கைதிகளாக சிறைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுதலையாகியுள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாமில் கால வரையறையின்றி எந்தவிதமான நீதிமன்ற நடவடிக்கையும் இல்லாது அடைத்து வைக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து தங்கள் குடும்பங்களுடன் இருந்து வழக்கை தொடர உதவி செய்யுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கோரிக்கை தொடர்பான கடிதம் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எங்களது போராட்டம் 4வது நாளை கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் எந்த அதிகாரிகளும் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. எங்களது விடுதலை தொடர்பான கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் நாங்கள் கைவிடப் போவதில்லை. எங்களுக்கு விடுதலை ஒன்றே இறுதி கோரிக்கை. விடுதலைக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என பால்நிலை வன்முறைகளுக்கு எதிரான தேசிய செயலணி வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள பால்நிலை வன்முறைகளுக்கு எதிரான தேசிய மட்ட செயலணியானது தொற்று நோய் தொடர்பிலான முடக்குதல்களின் போது வீட்டு வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை உடனடியாக கவனத்தில் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு முயற்சியாக இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் பயண தடைகளை விதித்து வீடுகளில் இருக்கும்படியும் வீடுகளில் இருந்து பணியாற்றும்படியும் அறிவுறுத்தியுள்ளதோடு நீதிமன்றத்திற்கு செல்வதும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்று நோய் காலம் ஆரம்பமான 2020 மார்ச்சில் இருந்து வீட்டு வன்முறைகளுக்கு எதிரான ஆதரவு சேவைகளுக்கான கோரிக்கையானது அதிகரித்து வந்துள்ளதோடு அதற்கு தேசிய மட்ட செயலணியின் அங்கத்தவர்கள் பல்வேறு மட்டங்களில் பதிலளித்தும் வருகின்றார்கள். அரசாங்கமானது தேசிய துரித அழைப்பான 1938 24 மணி நேரமும் நடைமுறைப்படுத்துவதற்கு மேற்கொண்ட முடிவை இந்த செயலணி அங்கீகரித்து பாராட்டியுள்ளது. இதேவேளை உடனடியாக அவதானத்தை வலியுறுத்தியுள்ளதோடு மேலும் சவால்கள் உள்ளமையையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு பதிலளிக்க தவறுமிடத்து அவை பாரிய தீங்குகளை அல்லது இறப்புகளை விளைவிக்கக்கூடும் என்றும் செயலணி எச்சரித்துள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை டெங்கு ஒழிப்பு செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது. தொடர்ச்சியான பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபையின் செயல்பாடுகள் மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மாநகர ஆணையாளர் எம். தயாபரன் வழிகாட்டலின் கீழ் மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கும் வடிகான்கள் துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர ஆணையாளரின் செயல்பாட்டின் கீழ் மட்டக்களப்பு மாநகர உறுப்பினரும் சுகாதார நிலைய குழு தலைவர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் மாநகர சபை ஊழியர்களினால் கோட்டமுனை கிராம சேவையாளர் பிரிவில் வெள்ளநீர் வடிந்தோடுவதற்கான வடிகான்களை துப்புரவு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் தொற்று அதிகரித்துள்ள நிலையில் மாவட்டத்தில் டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் குருதிக்கொடை வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் பரமசிவம் சந்திரகுமாரின் ஏற்பாட்டில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்றது. வைத்தியசாலைகளில் உள்ள இரத்த வங்கிகளில் தற்போது குருதி தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் பரமசிவம் சந்திரகுமாரின் ஏற்பாட்டில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நபரின் தாயார் மரணித்து ஒரு வருட நினைவை முன்னிட்டு இரத்த தான நிகழ்வு ஒன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவினர் கலந்து கொண்டு இரத்த நன்கொடைகளை பெற்றுக்கொண்டனர். பேர்ல் கப்பல் தீக்கிரையானதால் 8 சுற்றுலா வலயங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் சுற்றுலாத்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகத்தின் பணிப்பாளர் ஜெனரல் தம்மிகா விஜயசிங்க தெரிவித்துள்ளார். 15 சுற்றுலா வலயங்களில் 8 சுற்றுலா வலயங்கள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்பரப்பை அடிப்படையாக வைத்தே இலங்கையில் பாரிய அளவில் சுற்றுலா நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட கடல் உணவுகளையே அதிகம் விரும்பி உண்கின்றனர். கப்பல் தீ காரணமாக கடல் உணவுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 23 ரூபாவால் உயர்வடைந்துள்ளது. ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவால் உயர்வடைந்துள்ளது. மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஐஓசி எரிபொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 157 ரூபா, ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 184 ரூபா, ஆட்டோ டீசல் 111 ரூபா, சூப்பர் டீசல் 144 ரூபா, மண்ணெண்ணெய் 77 ரூபாய் என அதிகரிக்கிறது. எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்வதற்கு வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்தியா இலங்கைக்கு இடையில் பேச்சு இடம்பெற்றுள்ளது.
பாதுகாப்பு துறையில் இலங்கை இந்தியா இடையிலான ஒத்துழைப்பை வலுவாக்குதல் குறித்து பாதுகாப்பு செயலர் மேஜர் ஜெனரல் கமல் குணரட்ன இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பால்கே நேற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். பிராந்தியத்திலும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியிலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் இப்பேச்சுக்களின் போது ஆராயப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.